இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 சாணக்கியா மற்றும் தினமலர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது என்ன? கருத்து கணிப்பை முன்னின்று நடத்திய சாணக்கியா வலையொலியினுடைய ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான மதிப்பிற்குரிய ரங்கராஜ் பாண்டே நம்மோடு இருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். கருத்து கணிப்பு முடிவுகள் கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டிருக்கு சார். ஒரு கேள்வியா நான் வர்றேன். முதலாவதாக, தமிழகத்தை மத்திய அரசு பாரபட்சமாக நடத்துகிறதா அப்படின்றதுல ஆம்ன்று 36, ஓரளவு 29, இல்லை அப்படின்ற 35 பட்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா, பிரச்சாரங்களில் திமுக முன்னெடுக்கும் போது பாசிச பாஜக, இன்னும் பல விதமான விஷயம், அதாவது பாஜக எதிர்ப்பை மையமாக வைத்து தான் களத்தில் இருக்குது திமுக அப்படின்ற பேச்சு வைக்கப்பட்ட நிலையில் இது மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதா? ஆமாம், அதாவது நீங்கள் அதில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதாங்கிறது இல்லைங்கிற எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க சார். ஓரளவு 29, இல்லை 35. அதாவது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லைன்னு தமிழ்நாட்டில் 35% மக்கள் சொல்கிறாங்க. 25,600 பேரில். அப்போ ஜஸ்ட் இமேஜின், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. ஸோ மத்திய அரசு வஞ்சிக்குதுங்கிற சிந்தனைக்கு நாம் தமிழர் கட்சியும் இருக்கும். தாவேக்கா சொல்லிக்கிட்டே இருக்குது ஃபாசிச பாஜகன்னு. திமுக கன்ஃபார்மாக சொல்லும். அதிமுக இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, ஓரளவு சிலர் மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ 35% மக்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு பப்ளிக்கிட்ட அந்த சிந்தனை இல்லைங்கிறதா ரொம்ப தெளிவு. இவர்கள் ஒரு நெரேட்டிவாக திமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர பப்ளிக் அப்படி நினைக்கல. நான் இந்த கேள்வி நான் 2014 மக்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு கேள்வி 2014 என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு எஸ் ஆம்னு 36 சொல்லியிருக்காங்க சார். ஓரளவுன்னு 29, இல்லை 35. இந்த ரெண்டையும் கூட்டினாலே 35 பிளஸ் அந்த ஓரளவையும் விட்டுருங்க. பாசிட்டிவா எடுத்துப்போம். இல்லை, நான் ஓரளவையும் எதிராகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓரளவும் பிஜேபிக்கு எதிராக இருக்குன்னே வச்சுக்கோங்க. நான் அதுக்குள்ளே நான் பிஜேபி ஆதரவான எந்த முயற்சியும் நான் பண்ணல. ஓரளவுங்கிற வஞ்சிக்குது அப்படின்னு சொல்றதே முழுசா வஞ்சிக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஆம் வஞ்சிக்குன்னு சேர்த்துக்குங்க. ஸோ 36 15 சேர்த்து ஒரு 50% நடப்புங்க வச்சுக்கோங்க. எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 35% மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லைங்கிற பாயிண்ட் நான் முதல்ல 2014 ஆரம்பித்த போது 14% இருந்துச்சு. மத்திய அரசு தமிழகத்தை இன்னைக்கு 35% நிற்குது. அப்போ டுவர்ட்ஸ் பிஜேபி தமிழ்நாடு மக்களுடைய சிந்தனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 12 ஆண்டுகளில் எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பார்த்துங்க. இவங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு ஹேட்ரட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹேட்ரட் இருந்தது இவங்களா உருவாக்கின ஹேட்ரட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அடுத்ததாக, திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி அப்படின்ற கேள்விக்கு மோசம்னு 41%, சூப்பர் அப்படின்னு 19, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 40 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மோசம்ங்கிறது 41% பார்த்தீங்கன்னா, ஒர்ஸ்ட் அப்படிங்கிற சென்ஸில் நம்ம 3 விதமாக நம்ம வச்சுருக்கோம். எல்லா கேள்வியும் எப்படி வச்சுருக்கோம்னா, ஆல் பாசிட்டிவ், ஆல் நெகட்டிவ், இன்பிட்வீன். அந்த இன்பிட்வீன், இந்த ஓரளவு, கருத்தில்லை, தெரியவில்லை, பரவாயில்லை, பிறகு பார்க்கலாம், சொல்வதற்கில்லை, இப்போதைக்கு இல்லை, இது எல்லாமே ஒரே சென்ஸ் தான், ஒரே இடத்துல. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ரெண்டு வச்சுருக்கணும். அப்போ இந்த அரசுன்ற வரையறை எதுக்குள்ளே நம்ம அதை வச்சுக்கணும் சார்? இல்லை சார், இப்போ இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்தாங்க. இல்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை சார், ஊழல் அதிகமாக இருக்குது சார், கவர்மெண்ட் சரி, இது எல்லாமே சேர்ந்து தான், தனித்தனி கிடையாது. கவர்மெண்ட்டோட செயல்பாடு, டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு சரியாக இல்லைங்கிற 41% மக்கள். அதான் முக்கியம். நம்ம இந்த முறை சந்தித்த மக்கள் 25,600 பேரில் 44% மக்கள் கடந்த முறை திமுகவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க. 2024 மக்களவை தேர்தலில் 44% மக்கள் திமுக வாக்களிச்சிருந்தாங்க. 41% மக்கள் இதை சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின். ஆல்மோஸ்ட் டிஎம்கே காரங்க உள்பட, அதாவது டிஎம்கே காரங்க சொல்கிறத விட டிஎம்கேக்கு வாக்களித்தவர்கள் உட்பட பலர் கவர்னன்ஸ் சரியில்லைங்கிற ஃபீல், இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதாங்கிற கேள்விக்கு அங்கே தான் பதில் இருக்குது. அடுத்த 2 கேள்விகளை நான் மொத்தமாக சார். முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படி, துணை முதலமைச்சர் செயல்பாடு எப்படி அப்படின்றதுல இப்போ இந்த 2 கேள்வியில் துணை முதலமைச்சருக்கான பொறுப்புகள்னு தனியாக மக்கள் பிரித்து பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து. அப்படிலாம் தெரியாது, அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மீதான அதிருப்தியை விட துணை முதலமைச்சர் மீதான அதிருப்தி அதிகம். ஆமாம், அது முதலமைச்சருடைய துறைகள் என்னென்ன, அவர்கிட்ட காவல்துறை இருக்குது, அவர்கிட்ட உள்துறை இருக்குது அப்படின்லாம் அவங்களுக்கு பார்க்க தெரியாது. அவங்க முதலமைச்சர்னா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேர், ஒரு முகம், அதுதான் ஞாபகம் வச்சுப்பாங்க.
அதே மாதிரி துணை முதலமைச்சர்னா திரு உதயநிதி அப்படிங்கிற ஒரு முகம், அவருடைய செயல்பாடு தான் மனசு வச்சிருப்பாங்களே தவிர உதயநிதி கீழே வந்து விளையாட்டுத்துறை இருக்கு, சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை இருக்கு, இதெல்லாம் பார்க்க தெரியாது அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க உதயநிதி அப்பா இப்படி நல்லவர்ப்பா, ஸ்டாலின் அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா, இப்படி ஒரு இமேஜ் இருக்குமே தவிர விமர்சனமாகவும் எதிர் திசையில் இருக்குமே தவிர இன்னென்ன துறையை அது வந்து அந்த உதயநிதியின் செயல்பாடு எப்படி அப்படிங்கிறது வந்து அவர் மீதான உங்களுடைய அபிப்பிராயம் தான். துறை ரீதியான செயல்பாடு, தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது வேற, திமுகங்கிறது வேற. இந்த இடத்துல துணை முதலமைச்சரின் செயல்பாடு எப்படி, முதலமைச்சரின் செயல்பாடு எப்படின்னா முதலமைச்சராக அந்த துறையை எப்படி கையாளுகிறார், எவ்வளோ கோப்புகளை வந்து கையெழுத்து போடுறார், எவ்வளோ பெண்டிங்கிறார், இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, தெரியாது. இதெல்லாம் காமன் மனிதர்கள் ஜேர்னலிஸ்டுகளுக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் பற்றின பிம்பம் என்னவா இருக்குது, உதயநிதி பற்றின பிம்பம் இதுதான், அது பதில் சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்டாலினுடைய பிம்பத்தை விட உதயநிதியுடைய பிம்பம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் தனிப்பட்ட முறையில் இப்போ முதலமைச்சருடைய செயல்பாடு அப்படிங்கிறத தாண்டி திமுகவினுடைய செயல்பாடு, இன்னும் அரசினுடைய குறைகள், சட்டம் ஒழுங்கு, இந்த கேள்விகளுக்குள்ளெல்லாம் துணை முதலமைச்சரும் வருவார்ல சார். அப்போ அது குறையுது அப்படின்னா முதலமைச்சருக்கு அதிகமாக இருக்கு, துணை முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இருக்கிறது வந்து வேற. நீங்கள் துறை ரீதியாக பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக திமுக அரசுக்கு தான் வரும். நீங்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஸ்பெஷலைஸ் பண்ணி கேட்குறீங்களே, நீங்கள் நரேந்திர மோடியை எவ்வளோ ஆதரிக்கிறீங்க, அமித்ஷா எவ்வளோ ஆதரிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் 2 பதில் வரும். 2 பேருமே பிஜேபி தானே, 2 பேருமே ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் தானே. மோடி சொல்றது தானே அமித்ஷா செய்ய போறாரு. ஆனால் அமித்ஷாவுக்கு உங்களுடைய ஓட்டு இருக்கா, அவன் மோடிக்கு உங்களுக்கு ஓட்டானா மோடி கூட வருவார், நோ டவுட். அதை மாதிரி திரு ஸ்டாலினுக்கு உங்கள் ஓட்டா, திரு உதயநிதிக்கு உங்கள் ஓட்டானா ஸ்டாலினுக்கு கூட ஓட்டு இருக்குங்கிறது இங்கே பாயிண்ட். வேற நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஊழல் வந்து ஒன்றா கேட்டிங்கன்னா அது வேற கம்ப்ளீட்டாக. ஸோ அரசாங்கத்தையும் கட்சியும் பிரித்து பார்க்க தெரிந்தது போலவே அவர்களுக்கு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் பார்க்குது. ஆமாம், ஆனால் அரசாங்கம் என்பது அதிகாரிகளையும் உள்ளடக்கியது, ஆளுமை திறனையும் உள்ளடக்கியது. திமுக நீங்கள் இன்னொருத்தர் மேலே சொல்ல முடியாது. அரசாங்கம் கெட்டு போகிறதுக்கு அதிகாரிகள் மேலே ஒரு பங்கு சொல்லலாம். நீங்கள் திமுக எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து அதிகாரி மேலே சொல்ல முடியாதுல்ல. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு முக்கியமான கேள்வி, ஒரு விமர்சனங்களாக வைக்கப்படக்கூடிய கேள்வி. அப்படின்னா அதிமுக மற்றும் பாஜகவில் ஆணித்தரமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சட்டம் ஒழுங்கு அப்படின்ற முக்கிய முடிவாக பார்க்கப்படாலும் கருத்து கணிப்பு முடிவால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுகவில் அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் என்ன வந்திருக்கு சொல்லுங்க. ரிசல்ட் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க பாரு. மோசம் அப்படின்னு 55%, உள்ளதிலேயே அதிகமாக பரவாயில்லை 34. அதான் சொன்னேன், உள்ளதிலே அதிகமாக நெகட்டிவ் சென்ஸ் வந்து ஊழல் சட்டம் ஒழுங்கு 2க்கு தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 55% வந்து வேற எந்த கார்டுலையும் நீங்கள் பார்க்க முடியும். 21 கேள்வி நாங்கள் கேட்டிருக்கோம். இதில் எந்த கார்டுக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சூப்பராக இவரை எங்கேயுமே அந்த 55% இருக்காது. அப்போ சட்டம் ஒழுங்கு ஒரு பிரைம் பிரச்சனையாக இருக்குது, மக்கள் அதில் பெரிய அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இது ஒன்று தான் உதாரணம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஒட்டுமொத்தமாக நம்ம கேட்டதில் 44% பேர் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள். அப்போ 55% பேர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின், திமுகவுக்கு வாக்களித்தலும் இதில் வந்து உடன்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு கிரைட்டீரியாவா, அது ஒரு பிரச்சனையா ஏடிஎம்கே பீரியட்லேருந்து தான் இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, அது இல்லை. நான் வந்து பல முறை சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து திரு அண்ணாமலை அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஒரு 2 வருஷமாக சொல்லிட்டு வரேன் இந்த விஷயத்தை. என்ன அப்படின்னா, மக்களுக்கு அதாவது இந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சமற்ற தன்மை உருவாகிடுச்சு, பயம் இல்லை. நம்ம வந்து குற்றங்கள் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்தப்போ தான் குற்றம் நடக்குங்கிற பொய்யை நான் சொல்ல தயாராக இல்லை. இதற்கு முன்னாடி பதுங்கி இரவில் தெரியாமல் குத்திவிட்டு ஓடி போய் கொண்டிருந்த காலம் போய் குத்திவிட்டு கொன்று விட்டு வீடியோ எடுக்கக்கூடிய, ரீல்ஸ் எடுக்கக்கூடிய காலம் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் வன்புணர்ச்சிகள், கொடூரன், வழக்கமாக சிறை செல்பவன், எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிற பிள்ளைகளை பண்ணிட்டு இருந்தது காலம் போய் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் 3 பேர் 4 பேர் சேர்ந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் வாடா அப்படிங்கிற அந்த அச்சமற்ற தன்மை காவல்துறை மீதும் அரசாங்க நிர்வாகத்தின் மீதும் இந்த குற்றம் செய்வர்களுக்கு பயம் போய்விட்டது. அதைத்தான் திரு அண்ணாமலையும் குறிப்பிடுறார், அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி, அதைத்தான் நம்ம வந்து முதல்ல குறிப்பிட்டிருக்கோம். அதுதான் 55% பேர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா ½ மார்க் தாண்டின விஷயம். ஜஸ்ட் இமேஜின். இதுலயே வந்து பரவாயில்லை 34, சூப்பர் 11 அப்படின்றது இவர்கள்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இப்போ டிஎம்கே காரங்களாவே இருந்துட்டு போட்டோம், இல்லை ஏடிஎம்கே காரங்களே இருந்துட்டு போட்டுமே. நான் இப்போ எல்லாருமே ஏடிஎம்கே காரங்களே சொல்லியிருக்காங்க, அதிகம் என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்து அவ்வளோதான். நம்ம வந்து கட்சி இங்கே மேட்டர் நம்ம அப்படி கேட்கல, நீங்கள் ஏடிஎம்கேவா அப்படி நம்ம அப்படி பிரித்து சொல்ல. ஒட்டுமொத்தமாக 55 பேர் ஒன்று சொல்கிறாங்கன்னா மிச்சம் உள்ள 11 யார், மிச்சம் உள்ள 30 யாருங்கிற நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 35 வந்து எல்லாமே கலந்து கட்டியது. அதில் 11% தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. வெறும் 11% பேர் தான் நல்லா இருக்குங்க சட்டம் ஒழுங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டிஎம்கே காரங்களே சொல்லலாம்னு புரிஞ்சுக்குங்க. நான் திரும்ப சொல்ல உங்களுக்கு புரியல. 44% பேர் வாக்களித்தவர்கள் திமுகவுக்கு 2024. ஆனால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னவங்க 11% பேர். அப்போ திமுக காரங்களே சொல்லுங்க. அதை தான் நான் திரும்ப நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் 55 பார்த்தாலும் சரி, இந்த பக்கம் 2க்கும் பதில் ஒன்று தான். திமுகவினர்களே அவங்க திமுகவுக்கு 44% பேர் வாக்களிச்சாங்கல்ல, அவங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு 44% சொல்லணும்ல.
11% எவ்வளோ டிராஸ்டிக்காக கீழே பாருங்க. 33% பேர் வெளியே போயிட்டாங்க. அதில் அந்த 33 அங்கே போய் நெகட்டிவ்ல போய் நிற்குது. சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி எது? இதுல பாஜக அப்படின்ற தனிப்பட்ட ஒரு பேர் இல்ல அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்? ஆமா, ஏன் இல்லைன்னா அதிமுக பாஜகங்கிற எல்லாமே கூட்டணி சேர்ந்து தானே வச்சிருக்காங்க. நம்ம வந்து அப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து சிறந்த எதிர்க்கட்சி எதுனா நீங்க ஏன் திருமாவளவன் சொல்லல, ஏன் பிரேமலதா சொல்லல, இப்படி போயிட்டு என்ன செய்யறது? அப்ப அவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க போது அவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி, எதிர்க்கட்சியில் கூட்டணி இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம்? நாங்கள் வந்து இதில் டாக்டர் ராமதாஸ் சொல்லலாம், திருமதி சசிகலாவை சொல்லலாம், டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லலாம், பண்ருட்டி வேல்முருகனை சொல்லலாம். அதனால் அந்த பிறர்னு வச்சுருக்கோம் நம்ம. சரிங்களா? எந்த அணியிலையும் இல்லாத சிலர். நாம் தமிழர் எவ்வளோ இருக்குது, தாவேக்கா எவ்வளோ இருக்குது, அதிமுக எவ்வளோ, இதில் உங்களுக்கு வந்து அந்த பல்ஸ் தெரிஞ்சிடும். ஏன் திரு விஜய் செல்கிற இடமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தார்? ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே சொல்லிட்டு இருந்தார். போட்டி 2 தான், கான்ஃபிடண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஆனால் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அதிமுகவினர் மட்டுமல்ல, திமுகவினரே எதிர்க்கட்சின்னா அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன, நாம் தமிழரோடும் தாவேக்காவோடும் எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலினை ஒப்பிடுவதே எங்களுக்கு சரியில்லைன்றாங்க. அப்போ அவங்க அதிமுக கூட்டணி பாஜக தான் அவங்க குறிவிக்கிறாங்க. நீங்க குடிச்சிருப்பீங்க, திமுக குறிவிப்பது அதிமுகவையே அல்ல, திமுக குறிவிப்பது பாஜகவை, பாஜக இருப்பது அதிமுக கூட்டணி குழு. அதனால அந்த ஒட்டுமொத்தமாக அப்போ அவங்க நினைக்கிறாங்கன்னா எங்களுடைய எதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு எதிரி, வேற யாரும் கிடையாது. அப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கேவா அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே காரங்க உட்பட அத்தனை சொன்ன பதில் நீங்க பாக்குறீங்க. 2 திராவிட கட்சிகள் ஒரே மாதிரி என்ற சீமானுடைய விமர்சனம், அதுக்கு ஒரு கேள்வியும், திமுக யாருக்கான போட்டி அப்படின்ற இந்த தேர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியிலுமே நாம் தமிழர் கட்சி அதாவது தாவேக்கா விட பின்தங்கி இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த 2 கேள்விக்கான ரிசல்ட்டையும் வச்சு எல்லா கேள்வியிலுமே நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல தான் இருக்கும். 5லேருந்து 10% தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக 21 கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சில இடங்களில் புவர் பெர்ஃபார்மன்ஸில் 5% இருக்கும், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் 12% இருக்கும். சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவது யாருன்னு ஒரு கேள்வி போனீங்கன்னா அங்கே 12% வந்து நாம் தமிழர் கட்சி சொல்லுவாங்க. அதில் தான் அந்த ஆவரேஜ் அவருடைய ஓட்டு இருக்குது. அந்த 5க்கும் 12க்கும் நடுவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இது கேள்விக்கான பதிலா இல்லை நாம் தமிழர் சப்போர்ட்டர்ஸ்க்கான பதிலா? அதுதான் எங்களுடைய ட்ரிக். சரி, அதுதான் எங்களுடைய ட்ரிக், அதுதான் செஃபாலஜி, அதுதான் பின்னாடி இருக்கக்கூடியது. நாம் வந்து கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நாங்கள் தினமலரோடு சேர்ந்து நேரடியாக போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டலாம்ல. ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி ஒரு பதில். அங்கே எதுக்கு 21 கேள்வி? இதில் வேறு வேறு விஷயங்கள் மூலமாக நாங்கள் இந்த 21 கேள்வியில் மட்டுமே இல்லை பதில், நாங்கள் ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. சாம்பிள் சொல்ற கவுண்ட்டுமே வந்து இதை விட நான் அதிகமா இருந்திருக்கும். நீங்க ஒருவேளை அதுல இருந்து டெலீட் பண்ணி எது மட்டும் இல்ல இதுதான் ஆவரேஜ். டெலீட் பண்ணது நீங்க சேர்க்க கூடாது எப்பயுமே, அதுதான் கணக்கு கிடையாது. நாங்க செலக்ட் பண்றது மட்டுமே எங்களுக்கு வேண்டப்பட்ட மாதிரி செலக்ட் பண்றது அப்படி கிடையாது. அதுல வந்து செஃபாலஜிக்கலா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கணக்கு இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா ஆள் தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து இருக்கு, சாம்பிள் நம்பர்ஸ் மட்டும் இல்ல சாம்பிளிங்லயும் ஒரு முக்கியமான விஷயம் யாரை பார்த்து கேட்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்க வந்து ஒரு கேள்வியை ஒரு விதமா மட்டும் இல்ல 15 விதமா கேட்போம். அப்பதான் நீங்க கான்கிரீட்டா இருக்கீங்களாங்கிறது தெரியும், உங்களுடைய பதில் சரியானதான் தெரியும். ஏன்னா நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு மக்கள் எவ்வளவு வருமாயிட்டாங்க, ஓ தினமலரா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க, ஓ சன் டிவியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிறீங்க, இப்படி கிளம்பிட்டாங்க. அப்ப மக்கள் விவரமா இருக்காங்க, நாமளும் அதே மாதிரி விவரமா இருக்கு. அப்ப நம்ம போட்டு வாங்குறதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல, பார்த்திபன் வந்து வடிவெளிட்டு சொல்லுவார்ல, கிவ் அண்ட் டேக் பாலிசி, இதுதான் போட்டு வாங்குற அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம வந்து மெதுவாக ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி வாங்குறது மூடு மேப்பிங் நாங்கள் கால் பண்ணுறோம். அதை கால் பண்ணுறோம். அதை நம்ம வந்து நிதானமாக பேசி வி இன்ட்ராக்ட் வித் த சாம்பிள்ஸ். நம் மனிதர்களோடு வாக்காளரோடு நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணக்கூடியது. யாருடைய பிரச்சாரம் ஏற்கும்படியாக இருக்கிறது அப்படின்றதுல எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்றது 35%, சீமான் 12, விஜய் 22, ஸ்டாலின் 31 அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கே வருவதில்லைன்ற குற்றச்சாட்டு இந்த இடத்துல அடிபட்டு போச்சா அப்படின்ற மாதிரி? ஆமாம், அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. வேற ஒரு கேள்வி இந்த இடத்துல பொறுத்து பாருங்க, யாருக்குமான போட்டி அப்படிங்கும்போது இங்கே வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க, 32 33 மாதிரி வந்து 2க்கு ஒரு 3% டிஃபரன்ஸ் தான் கேப் இருக்குது. ஆனால் இவங்க வந்து எங்கே போயிட்டாங்கன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடிய வேறு விஷயங்கள். பிரச்சாரம் யார் ஈடுபடுதுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கணக்கில் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் தான் ரொம்ப நல்லா ஈடுபடுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப அக்ரெசிவாக இறங்கி போய் சம்டைம்ஸ் பிலோ தி பெல்ட் மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கலாம். அது டிஎம்கே செய்யாத விஷயங்கள் கிடையாது, எல்லாருமே செஞ்சதா. அவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். கூவத்தூர் என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து போட்டு எவ்வளோலாம் சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். ஸோ அது மாதிரி வந்து அதே பாண்டில் அவரும் பண்ணுறாருங்கும்போது நம்ம வந்து அதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி தான் எல்லாமே இருக்குன்னு பார்க்குறோம். திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும் ஒரே மாதிரியான பிரச்சாரத்தை மோனோட்டனஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பாஜக வந்துடும். இப்போ பாஜக ஏன் வரக்கூடாது, பாஜக வந்தால் என்ன ஆயிரும்?
நார்த் இந்தியா ஃபுல்லாக பாஜக இருக்கே, பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் பாஜக இருக்கே, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் பாஜக வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்தால் என்ன, ஏற்கனவே 4 எம்எல்ஏ இருக்காங்களே, அப்போ பாஜக வந்தால் என்ன ஆயிருங்கிறது வந்து ஒரு பூச்சாண்டி போல தான் இருக்குது. அது சொல்ல முடியல. ஆனால் பாஜக வந்துடும் பாஜக. அப்போ அது வந்து ஒரு பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் காமன் பண்ண கன்வின்ஸ் பண்ணலை. மாறாக இந்த 4 வருஷம் இந்த 5 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கிற நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கும்போது அது ஆமால அப்படின்னு அவங்க ரீகால் பண்ண முடியாது வைக்குது. அந்த இடத்த பயன்படுத்தி இருக்கலாம் திரு விஜய். அவர் வந்து நிறைய பிரச்சாரங்களுக்கு போக முடியல. நீங்கள் வந்து வேற ஒரு கவுண்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், 234 தொகுதி, ஒரு முறை கூட 234 தொகுதிக்கு போகல திரு விஜய். 234 தொகுதி கூட போயிருக்க வேண்டாம், ஒரு முறை கூட 38 மாவட்டத்துக்கும் போகல திரு விஜய். அப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் 5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு தேர்தல் நேரத்தில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போகலன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எப்படி வருவாங்க? சரி, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நாளைக்கு பெரம்பூர் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாளைக்கு திருச்சி கிழக்கு மக்கள் எங்கே வந்து உங்களை பார்க்கணும்? பனையூரில் வந்தா? இதை அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கிறாங்களே சார். அடிக்கடி வெளியில் வந்துட்டாருன்னா கூட்டம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான கருத்து. ஒருவேளை அதனால அது கூட்டம் குறையுது கூடுது, அது உங்கள் பாடு. என்னுடைய நீங்கள் கூட்டம் குறையுது கூட்டம் கூடுது, நிறையா பிரச்சாரம் பண்ணார், நிறையா ஓட்டு வந்தால் கூட யோசிக்கலாம்ல. அது நான் போல. நான் என்ன கேட்குறேன்னு, ஒட்டுமொத்தமாக ஒரு 234 கூட்டம் கிடையாது, வேண்டாம். ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷன் பீக் சீசனில் 38 கூட்டம் கூட கிடையாது. அப்போ நீங்கள் பாதி மாவட்டங்களுக்கு போகவே இல்லை. என்னுடைய நினைவில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ராமநாதபுரம் போனாரா, தேனி போனாரா, மதுரை போனாரா, சிவகங்கை போனாரா, புதுக்கோட்டை போனாரா, விருதுநகர் வந்தாரா? இங்கே இப்போ இதெல்லாம் கணக்கிலே கிடையாதா? வாக்காளர்களே இல்லையா? வேண்டாமா? வேண்டாமா? அப்போ என்ன? அப்போ நீங்கள் இந்த நேரத்திலே வரல. சரி, திருச்சி கிழக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும், எப்போ வருவீங்க, எப்படி வருவீங்க? அப்போ எங்களுடைய எம்எல்ஏ எங்கள் தொகுதியில் இருக்கணுமா, நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் ஊர் மக்கள் வரணுமா? சரி, பெரம்பூருக்கு நீங்கள் எப்படி வருவீங்க? என்னை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் சுலபமாக பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்களே பார்க்க முடியல. திரு செங்கோட்டையன் சொல்லட்டும், நாளைக்கு இந்த பேட்டி பார்த்து இவர் கட்சியில் சேர்ந்தல எத்தனை முறை பார்த்துருக்காருன்னு சொல்லட்டும். ஒரிஜினா தவிர வேறு யாரும் இன்ட்ராக்ட் பண்ண முடியுமானே தெரியல, ஆனந்த உள்ள தவிர வேறு யாராவது பேச முடியுமானே தெரியல. அப்புறம் எப்படி பார்ப்பாங்க? அதான். அப்போ பிரச்சாரம் வந்து ஏன் திமுக பிரச்சாரம் அதிமுக பிரச்சாரம் இறங்கி வந்திருக்கு மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க விஜயோட பிரச்சாரத்தை பார்க்கவே இல்லையே. விஜய்க்கு ஓட்டு போகிறாங்களா இல்லையாங்கிற வேற தனியாக வைக்கிறேன். நான் பிரச்சாரத்தை பற்றி தான் இந்த கேள்வி. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம வந்து ஓட்டு வந்து வேற, இது வந்து கருத்து. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் கேள்விக்கு இல்லை பதில் இது. அதாவது இது எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, தாவேக்காரங்களே இதில் இருப்பாங்கன்ற. தாவேக்காக்கு வாக்களிக்கக்கூடியவர்களே அவர் பிரச்சாரம் சரியா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நான் பிரச்சாரம் யார் நல்லா இருக்குன்னா, பிரச்சாரம் நம்ம பார்ப்போம்ல, நாஞ்சில் சம்பத் சூப்பராக பேசுகிறாருப்பா, திண்டுக்கல் யோனி பிரசமாக பேசுகிறேன், இப்படி நம்ம ஒரு அதுக்கடுத்து நான் திண்டுக்கல் யோனுக்கு நான் ஓட்டு போடுவேங்கிறது இல்லை. அது வந்து ஒரு கமெண்ட், ஒரு அப்சர்வேஷன். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இட் வாஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. வாக்குறுதியை நிறைவேற்றுவது எந்த கட்சி? அதிமுக 42, திமுக 35, தாவேகா 17, நாம் தமிழர் 6. இதுல நாம் தமிழர் மற்றும் தாவேகா இடம்பெற்றிருப்பது எந்த வகையில் எடுத்துக்கலாம்? ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரல, ஆட்சியில் இல்ல. நம்பிக்கை எவ்வளவு இருக்குல்ல. நீங்க வந்து வாக்குறுதியை நிறைவேற்றுவது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு செய்வேன் அப்படின்னு சொன்னா, நீ ஆட்சிக்கு வரலையே எப்படி சொல்லணும் எப்படி கேட்பீங்க? எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குது. உங்களா காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குது. நீங்க என்ன காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. வந்து என்ன நீங்க வரப்போ நீங்க ஆட்சி, நீங்க முதலமைச்சரா எப்படி செய்வீங்க? அது இல்லை. அவங்க வந்து அவர்கள் மீதான நம்பகத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஹவு பீப்புள் ட்ரஸ்டிங் த பார்ட்டி, அதுதான் அந்த இடத்துல கேள்வி. அப்போ அந்த ட்ரஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்லி டிஎம்கேவை விட ஏடிஎம்கேவை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கிறது இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம், நாங்கள் நிறைய சொன்னது செஞ்சோம், சொல்லாதது நாங்கள் செஞ்சோம், நாங்கள் செய்கிறது தான் சொல்லுவோம், எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரஸ்ட் யார்கிட்ட இருக்குது? ஏன் அப்படின்னா, அதிமுக இதற்கு முன்னாடியும் சரி தற்போதும் சரி கொடுத்த இந்த சோகால்டு இலவச திட்டங்கள் அல்லது நல திட்டங்கள், மக்கள் திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு தேவையான திட்டங்களாக இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வந்து தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப் திட்டம், சைக்கிள் திட்டம், ஆடு மாடு திட்டம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ வந்து அது வந்து ஓகே. நான் 2 ஏக்கர் நிலம் தெரிஞ்சு சொன்னதோ, கலர் டிவி தரேன். இன்னைக்கு டிவி வந்து எசென்சியல். அன்னைக்கு டிவி வந்து டிவி ஒரு லக்ஸுரி. டிவி வந்து வேணா பார்த்துக்கணும் அப்படின்னு, டிவி வேண்டாமே, டிவியில் அன்றைக்கி ரேடியோ கேட்டு பீரியட். அப்போ நான் எங்கள் டிவியை தெரிஞ்சு சொல்லும்போது அது லக்ஸுரியான விஷயங்களை பார்த்தாங்க. நம்ம வந்து அன்றைக்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே நீங்கள் டிவியை தரீங்களே, கேபிள் டிவி வந்து ஃப்ரீயாக தருவீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து டிஎம்கேவுடைய கேபிள் டிவி ஃபேமிலி இருக்குங்கிறனால நீங்கள் டிவி கொடுப்பீங்க, கேபிள் ஃப்ரீயாக கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேபிள் ஃப்ரீ இல்லைன்னு பார்த்துங்க, சரிங்களா? அப்போ எது நமக்கு தேவை? அப்போ வந்து ஒரு வருமானம் எந்த பக்கம் போய் நிற்குது? அப்போ வந்து அதை யோசிக்கிறாங்க. அப்போ தெளிவாக மக்கள் வந்து நம்புறது ஏன் ஆரம்புறாங்கன்னா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் டிஎம்கேல இருந்தபோது அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். மதிமுகவில் இருந்தபோது திமுக கூட்டணிக்காக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னார், இலவச சைக்கிள் வந்து அறிவித்த போது நான் அதிமுக ஆதரவாக இருப்பேன்,
ஏன்னா என்னுடைய பொண்ணு வந்து சைக்கிளில் போவா ஸ்கூலுக்குன்னா நிம்மதியாக போனால் எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்போ வந்து மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் டிஎம்கே நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, டிஎம்கே நிறைய டெலிவரி பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆனால் வந்து ஏன் வந்து 1000 ரூபா காசு வாங்கிட்டு 1,32,00,000 பேர் 1000 ரூபா காசு வாங்கிட்டு இருக்காங்க மாதம். அதற்கு பிறகு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரஸ்ட் வந்து ஏடிஎம்கே மேலே அதிகம் இருக்குங்கிறதா இதை வேறு மாதிரி ரிப்ளிகேட் பண்ணுது. உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார்? இந்த கேள்வியில் விஜயோட பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அப்படின்ற இடத்துல மக்கள் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறாங்களா அப்படின்றது. முதலமைச்சர் விஜய்னு தாவேக்காக்காரங்க பூரா கருதுறாங்க, மக்கள் கருதணும்ல. மக்கள் பூரா தாவேக்காக்காரங்க கிடையாதுல்ல. நீங்கள் வந்து புஷி ஆனந்திட்ட போய் நீங்கள் வந்து யாருங்க முதலமைச்சர் கேண்டிடேட்னா அதில் என்னங்க சந்தேகம், தளபதி தான், தலைவர் தான் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்து நாம் தமிழர் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் தான், என்ன குழப்பம் உங்களுக்கு, அவர் மாதிரி ஒரு முதலமைச்சர் வரலாறு பார்க்க போவதே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதே தான் ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு. ஆனால் மக்கள் காமன் மேனாக வச்சு பார்க்கும்போது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது போல் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் பிரச்சாரமே பண்ணாத ஒருத்தர், 38 மாவட்டங்களுக்கு போகாத ஒருத்தர், தென் மாவட்டங்கள் அவருக்கு எங்கே வாக்கு இருக்குன்னு அவர் சொல்லட்டும். அவருக்கு சென்னையிலையும் வட மாவட்டங்களையும் பெனட்ரேஷன் இருக்குது. அப்போ அது போக தமிழ்நாடு முழுக்க அது பெனட்ரேஷன் போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரா? அது வந்து இங்கே உள்ளதே சென்னை தான் உலகம் நினச்சிட்டு இருக்கிறாரா? அப்போ உங்களுக்கு இப்படி நீங்கள் வந்து நீங்கள் பெருங்கூட்டம் பாருங்கள், மாவட்டம் பூரா சேர்த்து கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் திரு ஸ்டாலின் எவ்வளோ கூட்டம் கொடுத்து, திரு எடப்பாடி கூட்டம், அதுனா ஒவ்வொரு தொகுதிக்கு, எஸ்பெஷலி திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதிக்கு, திரு ஸ்டாலின் அவர்களாவது வந்து 7-8 எம்எல்ஏ கேண்டிடேட் சேர்த்து வச்சு பண்ணுறாரு. திரு உதயநிதி அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் ஒவ்வொரு தொகுதியாக போகிறாங்க. திரு உதயநிதிக்கு கூடுற கூட்டம் அந்த தொகுதியோடைய கூட்டம் பாருங்க, ஜஸ்ட் போய் பாருங்க. திரு எடப்பாடி கூடுற கூட்டம் அந்த தொகுதியோட கூட்டம், அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 10 மாவட்டத்தை சேர்த்து வச்சு கூட்டிட்டு நான் வந்து கூட்டம் சொல்லிட்டு டிவியில் நீங்கள் லைவ் காட்டிட்டு நீங்கள் நம்பிக்கைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நிதர்சனம் என்னங்கிற பார்க்கணும்ல. அப்போ வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவங்க வச்சு பார்க்கும்போது நான் தாவேக்காவுக்கு ஓட்டு அளிக்கணும்னு நினைக்கிறேன், தாவேக்கா ஒரு மாற்றா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தாவேக்காவில் ஜெயிக்க முடியாது. இந்த நிதர்சனமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளோதான் பாயிண்ட். 4 முனை போட்டியில் எது பலமானது அப்படின்ற கேள்விக்கு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படின்றது 39%, நாம் தமிழர் கட்சி 5, தாவேக்கா 19, அதிமுக 37. இப்போ கூட்டணின்னு வரும்போது திமுக 39. நான் உங்களுக்கு எதான் சொல்ல வரேன் பாருங்க. நம்ம வந்து யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்வியோ, யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வியிலையோ ஏடிஎம்கே முந்திருது. சரிங்களா? ஆனால் எது பலமான கூட்டணி அப்படிங்கும்போது டிஎம்கே முந்துது. இந்த இடத்துல தான் மக்களுடைய இந்த பெர்செப்ஷனையும் இந்த இமேஜையும் இந்த பிரச்சாரம் எப்படி ரீச் ஆயிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பலமான கூட்டணி எதுனா கமல்ஹாசன் சேர்ந்துருக்கிறார். 2019 அந்த கூட்டணி ஒரே கூட்டணியாக இருக்குது. சரிங்களா? காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் 22 வருஷமாக இருக்குது. 2004 இருக்குது. அதர் தென் ஒன்லி 1 எலெக்ஷன் 2014 22 வருஷமாக ஒரு கட்சி கூட்டணியில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே 2017 கூடவே இருக்கிறாங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து கமல்ஹாசன் சேர்ந்துட்டாரு, தேமுதிக சேர்ந்துருச்சு. அப்போ கூட்டணி எதுப்பா பலமாக இருக்குன்னா கூட்டணி திமுக தாங்க அப்படின்னு. யாருக்குப்பா ஓட்டு போடுவ? ஏடிஎம்கேக்குங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதான் நீங்கள் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள், உங்கள் ஓட்டு யாருக்குங்கிற கேள்வி ரிவர்ஸில் இருக்கும். ஆனால் வந்து எது பலமான கூட்டணிக்கும் போது ரிவர்ஸ் இருக்கும். இதுதான் பப்ளிக்கோட பெர்செப்ஷன் வேற. நீ வந்து யாருடைய பிரச்சாரம் ஈடுபடுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் கணக்கு. அப்போ இதெல்லாம் மக்களுடைய கருத்து, ஒப்பீனியன். வெற்றிக்காக தானே சார் கூட்டணி. இப்போ 25 கட்சி கூட்டணி அப்படின்னா அது வெற்றிக்கான ஒரு அடிப்படை தான். ஆனால் அந்த வெற்றியே கேள்விக்குறியாகும் போது எப்படிங்க சார்? ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். இந்தியா முழுக்க பாஜகவுக்கு எதிராக 38 கட்சி ஒன்று சேர்ந்துச்சு. அவர்கிட்ட கேட்குறாங்க எது பலமான கூட்டணி. அவர் சொல்றாரு ஒரு ஆளுக்கு எதிராக 32 பேர் சொல்லுங்க, எது பலம் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. அப்போ இங்கே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சாணக்கியாவுடைய ஆண்டு விழாக்கு வந்திருந்தபோது சொல்கிறார், எது பலமான கூட்டணி அப்படின்னா வலிமை என்பது வேறு, எண்ணிக்கை என்பது வேறுங்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்கிறார். சரிங்களா? சோப்லாங்கியா ஒரு 4 பேர் இருக்கலாம், பலசாலியாக ஒருத்தர் இருக்கலாம். 4:1 எப்படிங்கிறதுல அந்த ஒருத்தர் வந்து 4 பேர் அடிச்சிடலாம். அப்போ எண்ணிக்கை இங்கே இல்லை, பலம் தான் முக்கியம். அதுதான் திரு எடப்பாடி சொல்கிறார், வலிமை தான் முக்கியம், எண்ணிக்கை இல்லை. அப்போ எண்ணிக்கையில் திமுக கூட்டணி பலமாக இருக்குது. அதை வந்து மக்களே சொல்கிறாங்க. நம்ம சர்வலமாக நம்ம வந்து திமுகக்கு எதிராக செயல்படுறோம், திமுகவுடைய தோல்வியை விரும்புகிறோம், இந்த பாயிண்ட் போட்டிருக்க வேண்டியது இல்லைல்ல. உங்களுக்கு புரியுங்களா? திமுக பிரச்சாரம் எப்படி இருக்குங்கிறதுல திமுக கூட இருக்குது, எது வலிமையான கூட்டணிங்கிறதுல திமுக கூட்டணி இருக்குது. அப்போ நாம வந்து அதை மாற்றி போட்டுக்கலாம்ல, அப்படி சஃபல் பண்ணி போட்டு வலிமை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற அப்படி சொல்லிக்கலாம். யாரும் பாண்டே அப்படி தான்ப்பா சொல்லுவார் அப்படின்னு நம்ம பேசாமல் போயிருப்பாங்கல்ல. அப்போ வந்து மக்களுடைய சிந்தனை என்ன இருக்குதோ நம்ம அப்படியே போடுறோம். திமுக கூட்டணி பிரச்சாரம் சூப்பராக இருக்குங்க, திமுக கூட்டணி வலிமையான கூட்டணிங்க, இதை மக்கள் நினைக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதிமுக கூட்டணிக்கு. ஓகே, இந்த கிளாரிட்டி மக்கள்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இறுதியான கேள்வி சார், அதாவது இன்று தேர்தல் நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்ற கேள்வி. இதில் பெரும்பான்மை இல்லாமல் போனதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற எந்த, அதாவது 117 சீட்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சி எடுக்கும் அப்படின்றத நிச்சயமாக எடுத்துக்கலாமா சார்? இந்த கேள்வி வந்து
இன்னைக்கு வந்து யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதோ, உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிறதோ பார்த்தீங்கன்னா, ஒரு 4% டிஃபரன்ஸில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து லீடு நிற்கிறாங்க. ஒரு 7% வந்து நாம் தமிழர் வாங்குறாங்க. ஒரு 23% வந்து திரு விஜயோட கட்சி வாங்குது. இதுவரைக்கும் நாங்கள் நடத்தின சர்வேல ஹையஸ்ட் நம்பர் வந்து 23%. அவங்க வந்து 18 வாங்கியிருக்கிறாங்க, 20 வாங்கியிருக்கிறாங்க, 22 வாங்கியிருக்கிறாங்க, இந்த முறை 23 வாங்கியிருக்காங்க. தினமலரோடு நாங்கள் சேர்ந்து நடத்தினா 2வது இது. அது போன முறை 20 இருந்துச்சு, இந்த முறை 23 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து திமுகவை ஆதரிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் அதிமுகவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாவேக்காக்கு 23 கொடுத்துருப்போமான்னு பார்க்கணும். உங்களுக்கு நம்முடைய நோக்கம் வந்து தெளிவானது, நேர்மையானதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். தாவேக்காக்கு ஓட்டு கூட்டிகிட்டே போகுது ஏன் சொல்லணும்? நாங்கள் சாணக்கியா மட்டுமே நடத்தின 2 சர்வேல இருக்கிறோட இது கூட இருக்குது. தினமலரோட சேர்ந்து நடத்துகிற 2 சர்வேல கூட இன்னும் உள்ளே ஹையஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன தாவேக்காக்கு வந்திருக்கிற ஹையஸ்ட் நம்பர் எங்களுக்கு இதுதான் 23%. அண்ட் லாஸ்ட் 2 சர்வேல லாஸ்ட் 3 சர்வேஸில் ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ணுது. சாணக்கியா வந்து நாங்கள் 2 சர்வே எடுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் சர்வேல டிஎம்கே தான் சர்பாஸ் பண்ணிச்சு 3%. சாணக்கியா மட்டுமே நடத்தின செகண்ட் சர்வேல ஏடிஎம்கே அட்வான்டேஜ் 3%. திருப்பி தினமலர் நடத்துகிறோம், திரும்பி ஏடிஎம்கே அட்வான்டேஜ் இருக்குது. திரும்பி தினமலர் இப்போ நாங்கள் 25,000 பேர் நடத்தியிருக்கிறோம், அதுலேயும் திருப்பி ஏடிஎம்கே அட்வான்டேஜ். அப்போ இது வந்து 19,000 பேர் வச்சு பண்ணும்போதும் 25,000 வச்சு பண்ணும்போதும் 4,000 பேர் இருக்கும்போது 3,000 பேர் இருக்கும்போது ஒரே நம்பர் இருக்குது. அப்போ நீங்கள் வேறு தொகுதி, வேறு ரேஷியோ, வேறு காலகட்டம். இது நடத்துனது வந்து ஏப்ரல் 13லேருந்து 17 வரைக்கும், இந்த லாஸ்ட் 23ஆம் தேதி போலிங் 4 நாளைக்கு முன்னாடி நடத்தப்பட்டது. சரி, அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் நடத்தினதில் வரக்கூடிய ரிசல்ட். அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து அட்வான்டேஜ் எடுக்குது 4%, டிஎம்கே வந்து 4% பிகைனாக நிற்குது, தாவேக்கா 23 எடுக்குது, நாம் தமிழர் தன்னுடைய வாக்கை ரீட்டைன் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 7% எடுக்குது. இதில் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிற கன்வர்ஷனை இதில் கொடுக்கல. ஏன்னா இது வந்து டைரக்ஷனை தான் காட்டக்கூடியது. பர்சன்டேஜ் வேறு, சீட் ஷேரிங் வேறு. நம்ம இதில் வந்து 234 தொகுதியிலும் பண்ணலை. எங்களால் இன்சிடென்டலாக 228 தொகுதியில் தான் பண்ண முடிஞ்சது. ஒரு 8 தொகுதியில் பண்ண முடியாது, 6 தொகுதியில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நல்ல சாம்பிளிங்கிறது வந்து எங்களால் வந்து ஒரு 118 தொகுதியில் தான் பண்ண முடிஞ்சு. வெரி குட் சாம்பிள், அதாவது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாங்கிறது. மற்றெல்லாம் சின்ன சாம்பிளிங்காக இருந்துச்சு, அதை நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஸோ வந்து ஒரு தொகுதியாக நம்ம பார்த்து கன்வெர்ட் பண்ணலாம், அதனால் தொகுதியாக கன்வெர்ட் பண்ணல. அந்த ஹானஸ்டி நம்மகிட்ட இருக்குது. நம்மளும் வந்து ஒரு கால் பண்ணியிருக்கலாம், 234 தொகுதியில் இவங்க இவ்வளோ ஜெயிக்கிறாங்க, நம்ம பண்ணலை. ஸோ அந்த டைரக்ஷனை மட்டும் தான் சொல்கிறோம். காற்று அதிமுக பக்கம் வீசுது, கவுண்ட் சொல்லலை. அதற்கு பிறகு நாங்கள் சாணக்கியால் ஒரு அனாலிசிஸ் போட்டோம். அது நாங்கள் வந்து எவ்வளோ எலெக்ஷன் பண்ணுறோம் பை காட்ஸ் கிரேஸ். 2019, 2021, 2024 3லையுமே எங்களோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் காலேஜ். அது பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு 31 தொகுதி டிஎம்கே சால்டாக வந்து அடிக்குது, 8 தொகுதி எங்களால் முடிவெடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். அது நாங்கள் அதிமுகவுக்கும் கொடுக்கல, பாஜக ஒரு தொகுதியோட பாஜகவுக்கும் நாங்கள் கொடுக்கல. நாங்கள் பாஜக ஆதரவாளர்களாக இருந்தால் 5 தொகுதி பாஜகவுக்கு அப்படி கொடுத்துக்கலாம்ல. நாங்கள் 31 கிளியரா கொடுத்துறோம், 39ல் 31 கிளியரா திமுக கூட்டணி சொல்றோம். 8 தொகுதி இழுபறின்னு சொல்லியிருந்தோம். இழுபறி எங்களால் முடிவெடுக்க முடியல. நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப டஃப்பாக தெரியுது, எங்களால் இழுபறின்னு சொன்னோம். இதுதான் நாங்கள் கொடுத்தது. மொத்தமாக அங்கே போயிருந்தோம், நம்ம பார்த்தோம். அப்படி தான் 19, 21, 24 எல்லாமே எங்களுடைய கணிப்பு வந்து சரியான அதுக்கான காரணம். அந்த மாதிரி தான் இப்போ அனலைஸ் கொடுத்தபோது இது அனலிட்டிக்கலாக நாங்கள் செஞ்ச போது 102 தொகுதி திமுக கூட்டணிக்கும், 101 தொகுதி அதிமுக கூட்டணிக்கும், 28 தொகுதி வந்து இழுபறியாகவும் எங்களுக்கு இருக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ் காலில் ஒரு தொகுதி டிஃபரன்ஸ் தான் நிற்கிறாங்க. 102, 101 அவ்வளோ டஃப் ஃபைட்டில் வந்து க்ளோஸ் காலில் நிற்கிறாங்க. ஒரு 28 தொகுதி வந்து எங்களால் முடிவெடுக்க முடியல. இதுதான் இன்றைக்கான நிலவரமாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன இவ்வளோ நேரங்களுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் சொன்ன கருத்து என்னென்னா, கருத்து கணிப்பு முடிவுகளில் ஒன்று அந்த கருத்து கணிப்பு சாம்பிளிலிருந்து வந்த முடிவுகளை வெளிப்படையாக சொல்ல முடியல, அல்லது குறிப்பிட்ட கட்சிக்கு அது எதிராக இருக்குன்னு சொல்லி அதை மாற்றி கொடுக்குறாங்க. இதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னா, அதிமுக ஒரு இவ்வளோ இடம், திமுக ஒரு இவ்வளோ இடம், இவ்வளவு இடங்கள் தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டுறாங்க. இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம், திமுக ஜெயிச்சாலும் எடுத்துக்கலாம், அதிமுக ஜெயிச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை எப்படி அமைஞ்சாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கருத்து கணிப்புகள் சொல்லுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்புகள் மேலே இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இது ஒன்று சார். இதை தாண்டி திமுக அளித்திருக்கக்கூடிய அந்த 50,000 கோடி ரூபாய்லான பலன்கள் அப்படின்றத நீங்கள் இந்த நேரத்தில் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இது எதை காட்டுகிறது? ரொம்ப எளிமையான பாயிண்ட் 2. ஒன்று, நான் யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் சொல்ல வரும்ல, அது அவரவர் கருத்து, அவரவர் உரிமை. நாங்கள் எப்படி சர்வே பண்ணுங்கிற மட்டும்தான் சொன்னேன். அப்போ நாங்கள் 2026 ஒரு 3 சர்வே முன்னாடி இருக்கும், திமுக தான் முன்னிலை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன் நாங்கள் திமுக முன்னிலை இருக்குன்னு சொல்லணும்? எங்களுடைய நோக்கம் அதிமுகவும் பாஜகவும் தான். நாங்கள் அதிமுக பாஜக மட்டுமே சொல்லியிருக்கலாம்ல. அப்போ லாஸ்ட் சர்வேல 3வது சர்வே, முந்தின சர்வே 3வது சர்வேல ஏடிஎம்கே எட்ஜ் எடுக்குது சொன்னோம். அடுத்த சர்வே தினமலர் சேர்ந்து ஏடிஎம்கே எட்ஜ் சொன்னோம். லேட்டஸ்ட்டாக பண்ணாலும் ஏடிஎம்கே எட்ஜ் சொன்னோம். சரி, ஏடிஎம்கே எட்ஜ் எடுக்குது, ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்குன்னு சொல்லியிருக்கணும்ல.
எட்ஜ் எடுக்குது தான், அவ்வளோதான். 3% 4% டிஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. நாங்கள் சீட் சொல்லலையே. தினமலர் சாணக்கியா கருத்து கணிப்பில் சீட் சொல்லியிருக்குமான்னு பாருங்கள். சீட் சொல்லி சீட் ஷேரிங் வந்து எங்களுடைய அனாலிசிஸில் சொல்லியிருக்கோம். இது டேட்டா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஒர்க்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கருத்து கணிப்பில் வந்தது இல்லை. அப்பயே அதான வந்து நிற்குது. சரி, நாங்கள் நடத்துகிறோம் வச்சு தினமலர் வந்து சேர்ந்து நடத்துகிறோம். தந்தி டிவியில் வந்திருக்கு. அப்போ அவங்க வேறு நிறுவனம் தானே, நம்ம வேறு நிறுவனம் தானே, அவங்க வேறு பீரியட் தானே, நம்ம வேறு பீரியட் தானே, அவங்க சாம்பிள் வேறு, அவங்க 60,000 கிட்ட பேர் எடுத்தாங்க, நம்ம 25,000 எடுத்து, எல்லாமே வேறு வேறு தானே. அப்போ எப்படி ரெண்டு ஒரே ரிசல்ட் வருது? அப்போ அவங்க யாருக்காவது சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டு போயிடலாம்ல. நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுறோம் சார். அப்போ நாங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறோம். எதுக்கு நாங்கள் 36 32 சொல்லணும்? 55 சொல்லிட வேண்டியதானே. 55% வந்து ஏடிஎம்கே ஆதரவாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கூட்டணி வலிமையான கூட்டணிங்கிறது திமுக இது அட்வான்டேஜ் எடுக்குது. அதையே போட்டு நாங்கள் நம்பரு எல்லா இடத்துலையுமே திமுக ஃபெயிலியர்னு போட்டுக்க வேண்டியதானே. அப்போ என்ன மக்கள்கிட்ட வந்திருக்கோ அதை நாங்கள் அப்படியே எடுத்து போடுறோம்ல. திமுக கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் திமுக கூட்டணி வாக்களிக்காமல் இருக்கிறார். இதை சொல்லக்கூடிய நேர்மை எங்கள்கிட்ட இருக்குல்ல. நாங்கள் 19 சொல்லிட்டு போகிறோம். சரி, நாங்கள் ஆதரவாக தான் காசு வாங்கிட்டோம், நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணுறோம், நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு போகிறோம். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து தனியாக ஆட்சி அமைக்க போகுது. 135 சீட் ஏடிஎம்கே வரப்போகுது. கூட்டணிலாம் சேர்ந்து 170 சீட் வரும் சொல்லிட்டு போகிற சாந்தி. அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்படுவார், வாங்கின காசு நல்லா கூறாண்டா அப்படின்னு. அங்கேயும் எங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் இங்கேயும் நல்ல பேர். நம்ம எது கடும் போட்டி சொல்லணும்? 102 101 ஏன் சார் சொல்லணும்? நான் அப்போ கூட திமுக தான் 102 போட்டிருக்கேன் நாங்கள் அனலிசிஸ் சொல்லும் போது. உங்களுக்கு அப்போ நான் ஏடிஎம்கே 105 110 போட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அனலிசிஸில் வரக்கூடிய நம்பரையும் ஹானஸ்டாக சொல்கிறோம். எங்களுடைய சர்வேல பார்த்துக்கூடிய எக்ஸாக்ட் நம்பராக போட்டு சொல்லியிருக்கிறோம். அது தெரியாமல் உட்காந்துருக்கோம். நாங்கள் 2014 எங்களுக்கு ஒரு ஹேபிட், எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் நம்பர் வாங்குவோம். ஃபோன் நம்பர்ஸ் எவ்வளோ முடியுமோ அந்த காப்பீஸை கையில் வச்சுருக்கோம். யாராவது ஒருத்தர் நாளைக்கு என்றைக்கா ஒருத்தர் கேஸ் போட்டால் இன்றைக்கி 2014 டாக்குமெண்ட் எங்கிட்ட கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் நடத்துகிற லேட்டஸ்ட் நடத்துகிற 3-4 இதுக்கான டாக்குமெண்ட் கையிலே இருக்குது. தந்திட்டியில் நடத்துகிற டாக்குமெண்ட் என்கிட்ட கிடையாது. அது தந்திட்டியோட ப்ராப்பர்ட்டி. ஏன்னா எனக்கு தெரியும் இது என்னைக்குனாலும் யாருனாலும் எதனாலும் செய்யலாம். அப்போ நாங்கள் வந்து எந்த விதமான பேச சின்ன மேனிப்புலேஷன் கூட கிடையாதுங்க. சின்ன நான் தைரியமாக சொல்ல முடியும், எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்ல முடியும், அடக்கத்தோடு சொல்ல முடியும். இதில் எந்த குழப்பமும் கிடையாது. நாங்கள் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, ஒரு 3 சர்வே முன்னாடி டிஎம்கே முன்னாடி இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன தயக்கம் வந்துச்சு? அன்னைக்கு டிஎம்கே காசு கொடுத்துச்சு, இன்னைக்கு ஏடிஎம்கே காசு கொடுத்துச்சா? அன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணா, அன்னைக்கு பாண்டிய டிஎம்கே காரன் யாருமே சொல்லலை. அப்போ இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா பாண்டிய டிஎம்கே காரனா? இவ்வளோதான் எளிமையாக புரிஞ்சுக்கணும். அப்போ டஃப் ஃபைட் இருக்குது. மிச்சம் 28 தொகுதியில் முடிவு எடுக்கல. யார் பக்கம் போகலாம்? அதுதானே ஹானஸ்டான பதில். 234க்கு 234 சொல்றதுக்கு யார்ட்டையாவது தைரியம் இருக்குதா? யார்ட்டையாவது ஆள் இருக்குதா? என்ன கட்சிக்காரங்க மட்டும் தான் சொல்ல முடியும். பல தொகுதியில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். தொண்டாமுத்தூரில் யார் ஜெயிப்பான்னு யாராவது மாற்றி சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. எடப்பாடியில் யார் ஜெயிப்பான்னு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாராவது ஒருத்தர், குளத்தூரில் யார் ஜெயிப்பா, சேப்பாக்கத்தில் யாராவது மாற்றி சொல்லியிருக்காங்களா? ஆனால் மதுரை தெருக்கு போட்டியாக இருக்குன்னா போட்டியாக தானே இருக்குது. ஆனால் வந்து கோயம்புத்தூர் தெருக்கு போட்டியாக இருக்குன்னா போட்டியாக தானே இருக்குது. யார் மறுக்கிறா? பெரும்பொருளையும் திருச்சி கிழக்குலையும் சரியாக சொல்ல முடியாதுங்கன்னு எல்லாரும் அதான சொல்கிறாங்க. ஜெயிக்குன்னு சொல்லணும். அப்போ ஒரு காம்படிட்டிவான தொகுதிகள் இருக்குன்னா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். கரூர் தொகுதியில் காம்படிஷன் இருக்குது, கோவை தெற்கில் காம்படிஷன் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ எல்லா தொகுதிக்கும் சொல்லலையே. டிஎம்கே கிளியரன்ஸ் எவ்வளோ தொகுதியில் கொடுக்குறாங்க? யாராவது ஒருத்தர் வந்து குளத்தூரில் யாரும் சொல்லியிருக்காங்களா? டவுட் பண்ணியிருக்காங்களா? சேப்பாக்கத்தில் யாராவது டவுட் சொல்லியிருக்காங்களா? எவ்வளோ தொகுதி டிஎம்கேக்கு? நேரு தோப்பாருன்னு சொன்னாங்களா? வேலு தோப்பாருன்னு சொன்னாங்களா? யாராவது தோப்பான்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இவங்களாம் எப்படி எடுத்து கொடுக்குறது? அப்பெல்லாம் இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டாங்களா? எடப்பாடி நான் தோக்குறது ஸ்டாலின் தோக்குறாரு, உதயநிதி தோக்குறாரு, நேரு தோக்குறாரு, ஐபரிசாமி தோக்குறான்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஏவோ உள்பட யாருமே சொல்லு. ஆனால் வந்து செந்தில் பாலாஜி ஏன் சொல்லியிருக்காங்க? அந்த தொகுதி அப்படி இருக்கு. அப்போ இவ்வளவு பேர் ஜெயிக்க வைக்கிறது என்ன இருக்கு? அப்போ பார்ப்பவர்களுக்கு வந்து தெரியும். அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அவர்கள் விரும்புகிற வந்து நாம நினைக்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. நாம அப்படி செஞ்சதில்லை. சென்னை மாவட்டத்துக்கான திமுகவினுடைய திட்டங்கள் ஒன்று, சென்னை மாவட்டத்துக்குங்கிற திட்டங்களை விட்டுருங்க. 1967 நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. இதில் சென்னையை பொறுத்தளவுக்கு திமுகவுடைய கோட்டையாக எப்பயுமே இருந்திருக்கு. எம்ஜிஆர் பீரியட்லேயுமே கோட்டையாக இருந்திருக்கு. இப்போ ஐம் நாட் ராங், 2011 தவிர ஏடிஎம்கே உள்ள நுழைஞ்சதே கிடையாது. 16 18 தொகுதி ஒவ்வொரு முறை மாறிட்டு இருக்கீங்க. அதில் வந்து 16 18 நீங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க. மற்றவங்க வெல்லவே முடியாது. அப்போ சென்னைக்கு நீங்கள் இத்தனை நாளாக பண்ணல. மேயர் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, கவுன்சிலர் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, எம்எல்ஏ நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, எம்பி நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. சென்னையோடைய 3 எம்பி யார்? எந்த கட்சி? டிஎம்கே தானே. செஞ்சதெல்லாமே நாங்கள் தானே சொல்கிறாங்களே. அப்போ எதுக்கு நீங்கள் புது வாக்குறுதி? என்ன வாக்குறுதி? இதெல்லாம் நாங்கள் வந்து வெள்ள தடுப்பு பணிகளை முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷமா மழைநீர் குடிநீர் வடிகால் வாயில் சரி பண்ணுவோன்றாங்க. எத்தனை வருஷமா? நீங்கள் போன வெள்ளத்தில் சொல்லலையா?
80% முடிஞ்சிருச்சு, 60% முடிஞ்சிருச்சு, 40% முடிஞ்சிருச்சு, 4000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம், 5000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம். வரலையா? மேயர் ஒன்று சொன்னாங்க பிரியா, அமைச்சர் நேரு ஒன்று சொன்னார், அமைச்சர் சேகர்பாபு ஒன்று சொன்னார், நேரு ஒன்று சொன்னார், துணை முதலமைச்சர் ஒன்று சொன்னார், முதலமைச்சர் ஒன்று சொன்னார். எத்தனை பர்சன்ட் நிறைவேற்றுங்க யாருமே கேட்கல. இப்போ கொடுத்துருக்காங்க, நாங்கள் சீக்கிரம் நிறைவேற்றணும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. எத்தனை வெள்ளம் வந்துருச்சு? போன வெள்ளத்தும் போது சொன்னீங்க நாங்கள் 90% முடிச்சிட்டோம்னு. அப்போ எத்தனை வருஷமா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க? சென்னையில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க? எவ்வளோ எம்எல்ஏக்கள், எவ்வளோ எம்பிக்கள், எவ்வளோ மாநகராட்சி? சென்னை மேயர் வந்து எந்த கட்சி? சென்னையில் இருக்கிற பெரும்பாலான கவுன்சிலர்கள் எந்த கட்சி? சென்னையோட 3 எம்பிக்கள் எந்த கட்சி? சென்னையோட பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எந்த கட்சி? எல்லாம் மொத்த சென்னை நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுடைய கோட்டை. இனிமேல் தான் நாங்கள் பாதி பண்ணோம்னா புதுசாக நாங்கள் டைட்டில் பார்க் கொண்டு வருவோம், ஐடி பார்க், அது சந்தோஷம். இருக்கிற என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். குடிநீருக்கு என்ன ஏற்பாடு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் வட சென்னை முழுக்க போய் பாருங்கள். இதுதான் நீங்கள் ஆசைப்பட்ட சிங்கார் சென்னையா? இதுதான் சென்னை 2.0வா? இதுதான் சென்னையை சிங்கப்பூர் ஆக்குங்கிறதா? கோட்டையை தக்க வச்சுக்கிறதுக்காக வெளியிட்ட வாக்குறுதி, ஆனால் அதை நோக்கி போகலையா சார்? இப்போ நீங்கள் வைக்கிற கேள்விகள் எல்லாமே வந்து போகுதா இல்லையாங்கிறது மக்கள் வாக்குகள் முடிவு கிடைக்காது. சார். போகுதா இல்லையாங்கிறலாம் மக்கள் முடியும். நான் அதை சொல்ல நான் தேவை. நான் வந்து கருத்துக்கள் மேலே வந்து அதை சொல்ல தரேன். நாங்கள் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறது நீங்கள் வந்து உங்கள் ஏரியா தானேன்னு கேட்குறேன். தாவேக்காவினுடைய வாக்குகள் எங்கிருந்து வருகின்றன? ஒரு செஃபாலஜிஸ்டா நீங்கள் இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கீங்க, மக்களோட பயணிச்சிருக்கீங்க. இப்போ 20% வந்து 20% இருக்குன்னா அது புது வாக்குகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் புதுசாக நிறைய ஓட்டு இருக்கு. 2 கட்சிகிட்ட இருந்து ஓட்டு வந்திருக்கு. நாம் தமிழர்கிட்ட வந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ரீஜனாக அது வந்து சென்னை அண்ட் வட மாவட்டங்கள் அதிகமாக இருக்கு. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.